உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதியால ஈஸியா அவங்க பண்ண தப்ப சரி பண்ண முடியுது. ஆனா நடந்த எதுவுமே சரியாகலையே. சரி விடு, இன்னும் எத்தனை நாளைக்கு இதுவே பேசிட்டு இருக்க போற நீ? எனக்கு அம்மா நினப்பு இருக்கிற வரைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். எங்க அம்மாவை காணும்னு நான் தேடி அலைஞ்சு வேதனைப்பட்டதை விட பாரதியால இப்படி நடந்துருச்சேன்னு நினைச்சு நான் வேதனைப்பட்டது தாண்டா அதிகம். என் மனசை கல்லாக்கிட்டு என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன் மாப்பிள்ள. சேர்றா, அதுக்குன்னு உன்னையெல்லாம் இப்படி குடிகாரனா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. புரியுதா உனக்கு? தயவு செஞ்சு குடிக்காதடா. உங்க அம்மா இங்க இருந்திருந்தாங்கன்னா உன்னை இந்த நிலைமையில பார்த்திருந்தா அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? யோசிச்சு பாக்குறியா நீ? டேய், அம்மா இருந்தா நான் எதுக்கடா இப்படிலாம் இருக்கணும்? ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் பாரதியும் தமிழும். நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தாண்டா ரொம்ப அவஸ்தைப்படுறேன். சரி விடு, இத்தனை நாளும் அம்மா வந்துருவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இதுக்கு மேல பொறுமையா இருக்க வேண்டாம்டா. இறங்கி தேட ஆரம்பிச்சிடும். சரியா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அம்மாவை கண்டுபிடிச்சிரும். சரியா? ஹலோ அண்ணா, சங்கரண்ணா, அழகரு அண்ணா, ஒரு சின்ன உதவிண்ணா. என் ஃப்ரெண்டு ஆதி இருக்கான்ல, மெட்ராஸ்ல இருந்து வந்தவண்ணா. அவங்க அம்மா ஒரு அவங்கள தேடி கண்டுபிடிக்கணுண்ணா. என்ன வேணாலும் பண்ணலாண்ணா, தயாராக தான் இருக்கும். அண்ணா, இன்னொரு விஷயம், என் பொஞ்சாதி என்ன இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் அவங்க சொல்லியிருக்கான். ஆமாண்ணே, பேசிக்கிட்டோம். அவளும் வாபஸ் வாங்குறேன்ட்டு இருக்கிறேன். இல்லைண்ணா, போதுண்ணே. நான் மற்றெல்லாம் நான் உங்களை நேரில் வந்து சொல்கிறேன். என்ன நினச்சேன், எது நினச்சேன். வரேண்ணா, வரேன். சரியா? வைக்கிறேன். டேய், வாபஸ் வாங்க போறியா? ஆமாண்டா, இந்த ஊரே வேண்டாம் ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கிறான். அவ கூட நம்ம எங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு அவளும் சொல்லிட்டு இருக்கிறா. எனக்கும் அதான் தோணுது. இங்கே இருக்க பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. அதனால தான் எங்கள் ஊருக்கே போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறா. வேற என்ன, அவ சொல்றதே பண்ணலான்ட்டு இருக்கிறேன். டேய், நீ என்ன முடிவு பண்ணிருக்க? டேய், உன்னை தாண்டா கேட்குறேன். வாபஸ் வாங்க போறியா என்ன? ஆமாம், ஆண்டாலே வேண்டான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பதவி புண்ணாக்கலாம்? 10 பைசாக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லைடா. ஒன்று, நாங்கள் 2 பேர் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னா அதை அவங்க அப்பங்கண்ணில் பணாமே இருந்தாலே போதும். அதனால தான் நானும் ஊருக்கு போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.